இந்த உலகத்துல ஒரு குழந்தை நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல காதல்னாலயோ கடவுள்னாலயோ பிறக்கல. பிறந்ததுக்கு காரணம் கம்ப்யூட்டர், ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த ஸ்பெர்ம்ல இருந்து தான் ஒரு குழந்தை பிறக்கணும்னு சூஸ் பண்ண காரணத்தினால ஒரு குழந்தை இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல பிறந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. உலகத்தோட முதல் ஏஐ அசிஸ்டட் பேபி இஸ் born ஆல்ரெடி நடந்துருச்சு. அண்ட் இன்னைக்கு வீடியோல ஒரு பயங்கரமான இந்த அட்வான்ஸ்மெண்ட்டை தான் உங்ககிட்ட நான் டீடைலா சொல்ல போறேன். இது வந்து கிப்லி ஃபில்டர் கிடையாது, ஏஐ வச்சு வந்து எடிட் பண்ணது கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமா ஒரு விதத்துல ஏஐ உருவாகி இருக்குது. நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் ஏஐ பேபி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஏஐ பேபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூபிட்டி மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட போட்டிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் ஏஐ பேபி. அது நிறைய பேர் ஏஐ பேபி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஒரு குழந்தைய பெத்தெடுத்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. நோ, ஹியூமன்ஸ் குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஆனா அது எப்படி பண்ணும்? எப்படி கம்ப்யூட்டர் நம்ம என்ன மாதிரி ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க, எப்படி குழந்தை பிறக்கும் நமக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வருதுன்னு தானே கேக்குறீங்க. ஐ வில் பிரேக் இட் டவுன் ஃபார் யூ. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து நடந்த விஷயம் என்னன்னா சொல்லிடுறேன். இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோல ஹோப் கிளினிக் அப்படின்னு ஒரு ஐவிஎஃப் பண்ணக்கூடிய ஒரு கிளினிக் இருக்குது. ஐவிஎஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு நார்மல் மெத்தட்ஸ் மூலியமா, செக்ஷுவல் மெத்தட் மூலியமா கஷ்டமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய கப்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, சக்சஸ் கம்மியா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஐவிஎஃப் ஓட சப்போர்ட் எடுப்பாங்க. ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனோட ஸ்பெர்ம் எடுத்துருவாங்க, ஒரு பொண்ணோட எக் எடுத்துருவாங்க. அந்த ரெண்டையுமே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா ஒரு இன்ஜெக்ஷனை வச்சு இந்த ஸ்பெர்ம் அந்த எக்குள்ள ஒரு டாக்டர் அனுப்புவாங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு டாக்டர் அனுப்புவாங்க. அந்த டாக்டர் எந்த ஸ்பெர்ம் அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எது கரெக்டா இருக்கு, இந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு குழந்தையா மாறணும்னு ஒரு டாக்டர் நினைக்கிறாங்களோ அந்த ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி இந்த எக்குள்ள அனுப்புவாங்க. இந்த மாதிரி எக் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வச்சிருவாங்க. அந்த எக் வந்து அதுக்கப்புறம் வளர்ந்து ஒரு குழந்தையா மாறி பிறக்கும். இதுதான் வந்து இந்த ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கான்செப்ட்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே பேசிக்கா இதுதான். ரொம்ப லேமன் டர்ம்ஸ்ல இதை சொல்லியிருக்கேன். பட் இந்த ப்ராசஸே நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹியூமன் ப்ராசஸ். அதுல என்னதான் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் அப்புறம் நீடில் எல்லாம் யூஸ் பண்ணாலும் ஒரு குழந்தை எந்த ஸ்பெர்ம் குழந்தையா மாறணும்ங்கறத வந்து ஒரு டாக்டர் டிசைட் பண்றாங்க, ஒரு எம்பிரியாலஜிஸ்ட் வந்து டிசைட் பண்றாங்க. அவங்க வந்து ஹியூமனா உள்ளுக்குள்ள அதை அனுப்புறாங்க. இது ஒரு ஹியூமன் பாலிசி. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல சக்சஸ் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 35%. கடந்த 40 வருஷமா ஐவிஎஃப் இந்த உலகத்துல இருக்குது. அண்ட் சக்சஸ் ரேட் வந்து 35% தான் இருக்குது. உலகத்துல வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து ஐவிஎஃப்னால பிறந்தவங்க இருக்காங்க. ஆனா சக்சஸ் ரேட் 35% தான். இந்த சக்சஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது தான் எங்களோட கோல். குழந்தை பெத்துக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்க ஏஐ யூஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நாங்க குழந்தை பெத்துக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப்போட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சீவபிள் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப். இவங்க ஒரு புது டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணிருக்குது, இப்போ என்ன பண்ணிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா என்ன பண்ணிருச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்கேன்ட் thousands of sperms. ஓகேவா? சோ பேசிக்கா ஒரு எக்கை வந்து ஒருத்தங்க டொனேட் பண்ணிட்டாங்க. அந்த லேடி வந்து கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கிறவங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு 20ஸ்ல இருக்கிறவங்க, 30ஸ்ல இருக்கிறவங்களோ கிடையாது. ஷீ இஸ் இன் ஹர் 40s. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் ஐவிஎஃப்ல இந்த மாதிரி குழந்தை பெத்துக்கணும் ட்ரை பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி அதுக்கு சக்சஸ் ரேட் 35% தான் இருக்குது. ஓகேவா? என்னதான் நம்ம வந்து டெக்னாலஜிலாம் அட்வான்ஸ் இருந்தாலும் நம்ம டாக்டர் வந்து ஒரு ஸ்பெர்மை ஒரு எக்குள்ள ஃபியூஸ் பண்ண, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஃபியூஸ் பண்ண வைக்கணும். அது ஒரு லேப்ல நடக்கும். ஓகேவா? ஒரு பெட்ரி டிஷ்ல நடக்கும். அதை வந்து பண்ண ட்ரை பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து அது ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பேசிக்கா ஹியூமன் எரர்னாலே ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. கை ரொம்ப நடுங்கிருச்சுன்னா ஃபெயில் ஆகும். பேட் மூட் இருந்துச்சுன்னா அவங்க அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு தான் டெக்னாலஜி உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. சோ என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்சீவபிள் லைஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அந்த ஹோப் கிளினிக், இதுல தான் வந்து அந்த 40 வயசு லேடி வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெத்துக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்க கூட பேசி நாங்க ஏஐ டெக்னாலஜி ஒன்று வச்சிருக்கோம், இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கன்சீவ் ஆக முடியாத 40 வயசு பெண் கிட்ட வந்து ஒரு டோனரோட எக், ஓகேவா, அப்புறம் வந்து ஒரு ஸ்பெர்ம். இந்த ஸ்பெர்ம் இதுல வந்து ஆயிரக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி முதல்ல படிக்குது, இந்த ஏஐ வந்து படிக்குது. ஓகேவா? இத்தனை ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஸ்பெர்ம் குழந்தையா மாறணும், ஒரு ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்துச்சுனா தான் குழந்தை பிறக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த ஸ்பெர்ம் வந்து குழந்தையா மாறும்? நீங்க எப்படி குழந்தையா பிறந்தீங்க, நீங்க எப்படி பிறந்தீங்க, நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க, நான் எப்படி உயிரோட இருக்கேன், இதெல்லாம் வந்து டெக்னாலஜி சூஸ் பண்ணல. இதெல்லாம் முழுக்க முழுக்க லக். நம்மளை விட ஸ்ட்ராங்கரான ஸ்பெர்ம்ஸ் இருந்திருக்கும், நம்மளை விட ரொம்ப என்ன சொல்ல வேகமா ஓடின ஸ்பெர்ம்ஸ் இருந்திருக்கும், ஆயிரம் இருக்குது. ஆனா நம்ம உருவாகணும்னு தலையில எழுதி இருக்குது, நம்ம உருவாயிட்டோம். இட்ஸ் ஷியர் லக். பட் இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏஐ வந்து சூஸ் பண்ணுது, ஆயிரக்கணக்கான ஸ்பெர்ம்ஸை வந்து பாக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஸ்பெர்ம் வந்து குழந்தையா மாறுறதுக்கான சக்சஸ்
அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ வந்து ஒரு ஸ்பெர்மை சூஸ் பண்ணுது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.